நடிகரா தாண்டி சாஃப்ட்வேர் பிசினஸ்ல பயங்கரமா கல்லா கட்டக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாப்ஸி. தமிழ் சினிமாவுல ஆடுகளம் படத்துல தனுஷ்க்கு ஜோடியா நடிச்ச டாப்ஸிக்கு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு தரமான படம் அமையவே இல்ல. டாப்ஸி கம்ப்யூட்டரை கரைச்சு குடிச்சவங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபான் ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்பையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தி வெட்டிங் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு கம்பெனியையும் நடத்திட்டு வராங்க. டாப்ஸிக்கு சினிமா வாய்ப்பு பெருசா கிடைக்காம போனதுனால தன்னோட உடம்ப பயங்கர ஃபிட்டா மாத்தி ஒரு ஃபிட்னஸ் மாடலாகவும் இப்போ சில அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிச்சிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். ஒரு காலகட்டத்துல முன்னணி ஹீரோவா வலம் வந்தவர், சாக்லேட் பாயா இருந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் தேசம் அப்படின்ற படத்துல அறிமுகமான இவர் விஐபி, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், மின்னலை மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சினிமா வாய்ப்பு கிடைக்காம போனதுனால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா நியூசிலாந்துல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் சொந்தமா ஒரு ஐடி நிறுவனத்தையும் ஆரம்பிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சோனு சூட். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மாதிரி பல மொழிகள்ல வில்லனாவும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சவர் தான் சோனு சூட். இப்போ இவர் ஒரு நடிகரையும் தாண்டி பல ஏழை மக்களோட மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் கொரோனா காலகட்டத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பல பேருக்கு உதவி பண்ணிட்டு வராரு. அந்த வகையில சொந்தமா ஒரு ஐடி நிறுவனத்தை ஆரம்பிச்சு பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு ஆப்பையும் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சாமி. தமிழ்ல மணிரத்னம் மூலமா அறிமுகமான அரவிந்த் சாமி தளபதி, ரோஜா, பாம்பே அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல எல்லாருமே அரவிந்த் சாமி மாதிரி மாப்பிள்ள வேணும்னு ஏங்கிட்டு இருந்த காலம். அப்படிப்பட்ட அரவிந்த் சாமி திடீர்னு சினிமாவில இருந்தே காணாம போனாரு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? அரவிந்த் சாமிக்கு டேலண்ட் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனி இருக்கு. அதுதான் அவர் ரொம்ப வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சினிமாவுல சம்பாதிச்சதை விட இந்த ஐடி கம்பெனில சம்பாதிச்சது தான் அதிகம். இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 3300 கோடி ரெவன்யூ ஜெனரேட் பண்றாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நெப்போலியன். புதுநெல்லு புதுநாத்து படத்தின் மூலமா அறிமுகமான நெப்போலியன் அதுக்கப்புறமா நம்ம தமிழ் சினிமாவில் பல கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காரு. தன்னோட மகனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போன அவர் தொடர்ந்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அப்போதான் அவர் ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு. வேலை இல்லாத பல இளைஞர்களுக்கு இந்த கம்பெனி வேலை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு 1000 கோடிக்கு மேல.